முதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல்படந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வந்து வழிகாட்டுதல் இல்லாம பள்ளி கல்லூரி படிப்பை கண்டிப்பாக பண்ண முடியாம இல்ல கண்டிப்பாக பண்றதுக்கான திறமை இல்லாம இல்ல வாய்ப்பு இல்லாம இல்ல அதுக்கான ஸ்கில்னு சொல்லிட்டு எஜுகேஷன் லேர்னிங் டிசபிலிட்டி கூட சில பேருக்கு இருக்கு. ஸோ அது மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னால அவங்களோட எஜுகேஷன்ஸ் ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் கண்டிப்பாக பண்ண முடியவில்லை. அவங்க ரொம்ப லேட்டராக ரியலைஸ் பண்றாங்க. ரியலைஸ் பண்ணும்போது அவங்க டைம் ஏஜ் போயிருக்கு. ஸோ நிக்கோலா அந்த ஒரு ஸ்பேஸை நாங்கள் ஃபீல் பண்றோம். நம்ம அந்த ஸ்பேஸ்ல பசங்க வந்து பாத்தீங்கன்னா மிஸ்கைட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சொசைட்டி நிறைய சான்சஸ் இருக்கு மிஸ்கைட் ஆகிறதுக்கு. வல்னரபிள் கேட்டகரின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஈஸியா மிஸ்கைட் பண்ண முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸை கரெக்டா அந்த பர்டிகுலர் பீரியட்ல டியூன் பண்ணி அவங்களை ட்ரெயின் பண்ணி கரெக்டா வழி நடத்திட்டோம்ன்ற பட்சத்துல அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில நம்ம ஃபர்தரா அவங்க சப்போர்ட் பண்ண தேவையில்லை. அவங்களே அவங்க வாழ்க்கைக்கு தேவையானதை உருவாக்கி தருவாங்க. அந்த ஒரு சின்ன வேலையை தான் இந்த நிகோலா பண்ணிட்டு இருக்கு. அதோட சின்ன சாம்பிள் தான் இது. இது வரைக்கும் ஒரு 10,000 பேர் நம்மளோட படிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் 1600 கேண்டிடேட் வந்து ஸ்கில் ட்ரைனிங் படிச்சிருக்காங்க, வேலைக்கும் போயிருக்காங்க. அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 ஸ்டூடெண்ட்ஸோட திறமையை தான் இங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். சோ இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திறன்மிக்க இளைஞர்கள், திறன்மிக்க இந்தியா உருவாக்குறது நோக்கமா இந்த ஈவென்ட் இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்லக்கூடாது. நீங்க எல்லாருமே சீஃப் கெஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ், பொதுமக்கள், பிரஸ் பீப்பிள் எல்லாமே வந்திருக்கீங்க. சோ நீங்க விட்னஸ் பண்ணிருக்கீங்க. சோ நீங்க பண்ண என்கரேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் மென்மேலும் அவங்க வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது போல பல இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திறன் பயிற்சி பெற்று அவங்களும் வாழ்க்கையில தொடரலாம். ஸ்கூல் காலேஜ் டிஸ்கன்யூ இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரேக் இருந்தாலும் பரவாயில்ல கண்டினியூ பண்ண முடியுன்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. சோ ஃபார்மல் ஈவெண்ட் இப்ப நடக்க போது பிரஸ் பீப்பிள் வந்து அடுத்த ஈவெண்ட் போக போறாங்க. பிரஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு ஃபார்மல் ஈவெண்ட் கனெக்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ. வந்து பாத்தீங்கன்னா 12 நிமிஷத்துல வண்டியை கழட்டி மாற்ற இந்த நிகழ்வு ஒரு 20 இளைஞர்களை வச்சு 10 டீம். எனக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பசங்களை பத்தி சொல்றப்ப அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய வாழ்வியல் நிலை அது ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் 6வது விட்டு ஸ்கூல்ல துரத்தி ஸ்கூல்ல விட்டு நின்னப்ப ஜாயின் பண்ணது ஒரு மெக்கானிக் பாயா தான். அதனால அது ரொம்ப எமோஷனல். நான் இவங்க ஒத்துக்கிறதே காரணம் என்ன, ஒரு மெக்கானிக் பாயா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் எங்களுக்கு இந்த வண்டியை கலட்டி மாற்ற வேலை தான் என்னோட குரு கொடுப்பாரு. அதுக்குள்ள இன்ஜின் எல்லாம் தொட முடியாது. ஆனா அந்த 6 மாசம் கத்துக்கிட்டாரு. கழட்டி மாட்டுறதே 6 மாசம் கத்துக்கிட்டது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பசங்க வந்து ஏன்னா 12 இன்ச் ஸ்பேனர் நாங்க அந்த நட்டு போல்ட் பாக்குறப்பவே அது வந்து எந்த ஸ்பேனர் எடுத்துட்டு வரணும், எந்த நட்டுக்கு எந்த ஸ்பேனர் எடுத்துட்டு வரணும் அப்படின்றது மைண்டுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட்ல 6 மனசுக்குள்ள அது பதிவாகிறதுக்கே பல நாள் ஆச்சு. ஆக்சுவலா ஏன்னா கற்றல் குறைபாடு தான் ஸ்கூல் நின்று இவர் ரொம்ப அழகா சொன்னாரு. நிறைய பசங்க நின்றுடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. நிக்கோலா ஃபவுண்டேஷன் அதான் பண்றாங்க. படிப்பு வரல அப்படின்னா வாழ்க்கையை நாம விட்டுறக்கூடாது அப்படின்னு. ஸோ வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் அப்படின்னு சிறப்பா வாழணும். ஸோ என்னோட மெக்கானிக் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் குணா, இவங்க 2 பேருமே எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது 6 மாசம் நீ ஒண்ணுத்துக்கு கழட்ட வேணாம், நான் ஒண்ணுத்துக்கு கழட்ட வேணாம், நீ ஒண்ணுத்துக்கு கழட்ட வேணாம், இந்த கழட்டி மாற்ற வேலையை மட்டும் கழட்டினா போதும் அப்படின்னு சொல்ற அந்த வேலையை தான் இந்த பசங்க ரொம்ப அழகா ஒரு 12 நிமிஷம் கரெக்டா 12 மணி 12 நிமிஷம் ஏதோ மேட்சிங் இருந்து. பட் இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க அது 8 நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க. 8 செகண்ட். இது வந்து ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்காக இது நம்மளுடைய சாதனை அப்படின்றது. இது ஒரு நாள் நிகழ்வு. அது அந்த 12 நிமிஷம் இல்ல, இந்த 12 நிமிஷம் அதுக்கான பின்னாடி இருக்கிற அவங்களுடைய அந்த இன்வால்வ்மெண்ட், நிக்கோலா ஃபவுண்டேஷன் கொடுத்த அந்த ட்ரைனிங் எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இவங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. நான் வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறது வந்து ஒரு தருணம் தான். ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குல்ல, உழைப்பு இருக்கு, இன்வால்வ்மெண்ட் இருக்கு, டெடிகேஷன் இருக்கு, லாயல்ட்டி இருக்கு, கத்துக்கணும்ன்ற அந்த வெறி இருக்கு. இது எல்லாமே அந்த பசங்களுக்குள்ள. நான் ஏன் கடைசி பைக்ல என்ன தெரியுமா, அந்த பசங்க வந்து ரொம்ப தடுமாறினாங்க. இன்ஃபேக்ட்
அந்த பசங்க வந்து அந்த அந்த நிமிஷம் வரப்ப அவங்களுக்குள்ள பதட்டம், ஏன்னா எல்லாரும் முடிச்சிட்டாங்க. கடைசி பைக்ல நிக்கிறப்ப அந்த பசங்களோட கூட நின்றுட்டு இருந்த காரணம்னா, நாம அந்த மாதிரி நம்ம தோத்துருவோம் அப்படின்ற அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பார்த்துட்டே இருக்கேன். அவன் வந்து நீ அந்த அந்த கார்பரேட்டர்ல இதை திருப்படா ஜோக்கு போடுற அது போடுறான்னு சொல்லிட்டே இருக்கான். ரன்னிங் கமெண்ட் கொடுத்தே இருக்கான். அவன் கிக் பண்ணிட்டே இருக்கான். கிக் பண்ணி ஸ்டார்ட் ஆனோட அந்த பசங்களுக்குள்ள கான்பிடன்ஸ் வந்து ரைட் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் வாழ்க்கைய நம்ம பல தடவை அடிச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு சமூக பெரிய உணர்வு தான். எனக்கு வாழ்க்கை ஏன்னா படிச்சா தெரியாத அது படிச்சு பிரைவேட்டா மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்துட்டு படிச்சு 8வது 10வது 12வது படிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதினேன். ஆனா இது நிறைய பேருக்கு அமையுமா அப்படின்ற அந்த சிந்தனையில் இல்லாம நிக்கோலா ஃபவுண்டேஷன் படிப்பு வரலனாலும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதுவும் இது சாதாரண வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு கம்பெனில பிளேஸ் பண்றப்ப உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்களுடைய அந்த குடும்பம் சிறப்பா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு சமூக அடையாளம், இதுதான் முக்கியம். இது வெறும் நீங்க ரெக்கார்ட் இல்ல, நீங்க ஒருத்தரும் ஒரு சமூக அடையாளம். நீங்க எந்த சமூகத்துல இருக்கீங்களோ உங்களை பாக்குறப்ப படிக்காம இந்த பையன் சும்மா சுத்திட்டு இருந்தா இல்லாம படிச்சு ஒரு நல்ல வேலையில இருக்கா, நீயும் படிப்பு வரலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நிக்கோலா ஃபவுண்டேஷன் மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட் காம்பனன்ட்ல ஜாயின் பண்ணி பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்பு உனக்கும் இருக்கு அப்படிங்கிறது தான் இது ஒரு பெரிய இதான் ரெக்கார்டு. சோ இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு இந்த ஏஷியன் நிச்சயமா நிக்கோலா ஃபவுண்டேஷன்ல அத்தனை ஸ்டாஃப்ஸுமே, இதுல இருந்த அத்தனை விருந்தினர்களுக்குமே, இதுல இங்க இருக்கிற அந்த மீடியா அண்ட் நிறைய பொதுமக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நீங்களும் இதுல மேபி இது 20 பேர் இந்த ரெக்கார்ட்ல, ஆனா நீங்களும் இந்த ரெக்கார்டுக்குள்ள ஒருத்தரும் உங்களுடைய பங்கு இருக்கு அப்படின்ற உணர்வு இருந்ததுன்னா நாம எப்ப இருந்தாலும் இந்த சமூக இதுக்கான அந்த அக்கறையில இந்த கின்னஸ் வேர்ல்ட் இந்த தேசிய வேர்ல்ட் ரெக்கார்ட் இருக்குன்றத தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ரெக்கார்ட் செய்ததற்காக இந்த நிறுவனத்திற்கும் அந்த ரெக்கார்டை பண்ண அந்த மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 12 நிமிஷம் நேரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சாதாரண நேரமா இருக்கும். ஒரு டீ குடிச்சிட்டு வர நேரம் தான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சென்னையில ஒரு பெரு வெள்ளமெல்லாம் வந்தது, மழையெல்லாம் வந்தது. அப்போ இந்த அண்டர் கிரவுண்ட்ல பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் போறவங்க எல்லாம் வந்து லாக் ஆயிடுவாங்க. அந்த வண்டி எடுக்க முடியாம எவ்வளோ நாள் கழிச்சு அதை ரிப்பேர்லாம் பண்ணுவாங்க. ஆனா திறமையான இந்த மாதிரி மாணவர்கள் படிப்புன்னு நிறைய விஷயங்களை நம்ம படிப்புக்காக ஒதுக்கினாலும் இந்த ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு என்ஜினியரை வந்து பாராட்டுறோம், ஒரு ஒயிட் காலர்ஸ் ஐடி ஜாப் இதெல்லாம் வந்து பாராட்டுறோம். நம்ம பையனை வந்து பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் பெரிய இன்ஜினியர் ஆகணும்ல, டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு 10 இன்ஜினியர் இருப்பாங்க, ஒரு ஊருக்கு 4 டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட் உள்ள ஆளுங்க ரொம்ப 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 கம்மி. அதனால தான் டெக்னீஷியன்ஸ் அந்த லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களோட தேவைகள் நாட்டில் இனிமேல் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஏன்னா எல்லாருமே மூளையை யூஸ் பண்ணி வேலை செய்யறது தான் பார்க்குறாங்களே தவிர கை கால்களை யூஸ் பண்ணி நம்ம திறமையை உடல் உழைப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வராங்க. இன்னைக்கு நீங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட எஜுகேஷன் மற்ற பேக்ரவுண்ட் எல்லாம் சொன்னாங்க சீஃப் கெஸ்ட் எல்லாம். நிறைய படிக்காதவங்க செய்யக்கூடிய வேலையா இது அப்படின்னா மெத்த படிச்சவங்க கூட செய்ய முடியாத வேலையை இவங்க செஞ்சிருக்காங்க. ஒரு பெரிய இன்ஜினியர் செய்ய முடியாத வேலையை கூட இவங்க செஞ்சிருக்காங்க.